இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இந்த 9வது வசனத்தின் பிற்பகுதி, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 100 தாலந்து வெள்ளி நஷ்டமாகிறதே என்று கவலைப்படும் போது அந்த அமட்சியாவுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கடந்த வாரத்தில் வேறொரு வார்த்தையை தான் ஆண்டவர் தியானிக்க வைத்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன் அந்த வார்த்தை தான் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக இருக்கும் என்று. ஆனால் திங்கட்கிழமை காலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். நம் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். ஆமென். சில நஷ்டங்களை குறித்து, சில காரியங்கள் கைவிட்டு போனதை குறித்து ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில் சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற உள்ளமே, உன் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள். எதை இழந்தாயோ, எது நஷ்டப்பட்டு போகிறதோ அதை பார்க்கிலும் அதிகமாய் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.